உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீதான பாலியல் புகாரை விசாரிக்கும் குழுவிலிருந்து ஒரு நீதிபதி விலகியிருக்கிறார். 3 பேர் நீதிபதிகள் குழுவில் இருந்து நீதிபதி எம் வி ரமணா விலகியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுசித்ரா நம்முடன் இணைகிறார். சுசித்ரா, நீதிபதி எம் வி ரமணா இந்த குழுவிலிருந்து விலகுவதற்கான காரணம் என்ன? திடீர் விலகல் ஏன்? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய்க்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பான புகாரை விசாரிப்பதற்காக அடுத்த தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்க உள்ள எஸ்.ஏ. பாப்டே தலைமையிலான ஒரு 3 நீதிபதிகள் கொண்ட குழுவானது நேற்று அமைக்கப்பட்டது. குறிப்பாக எஸ்.ஏ. பாப்டே தலைமையில் அந்த குழுவானது என் வி ரமணா மற்றும் நீதிபதி இந்திரா பானர்ஜி ஆகிய 2 பேரை உறுப்பினர்களாக கொண்டிருந்தது. அதன் பின்னர், அதாவது தலைமை நீதிபதிக்கு எதிராக புகார் அளித்த அந்த பெண் என் வி ரமணா அந்த குழுவிலுடைய விசாரணை குழுவில் இருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக அதனை அடுத்து தற்பொழுது என் வி ரமணா அவர்கள் தன்னுடைய அந்த குழுவில் இருந்து விலகி இருக்கிறார். குறிப்பாக தலைமை நீதிபதிக்கு எதிராக புகார் அளித்த அந்த பெண் என் வி ரமணா அந்த குழுவில் இருந்தால் விசாரணை ஒருதலைபட்சமாக செல்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அவருடைய அலுவலகத்தில் ஏற்கனவே தான் பணிபுரிந்திருக்கிறேன் என்ற ஒரு காரணத்தை அவர் முன்வைத்தார். அதன் பிறகு ஏற்பட்ட சர்ச்சையை அடுத்து தற்பொழுது என் வி ரமணா அந்த குழுவில், அதாவது விசாரணை குழுவிலிருந்து விலகி இருப்பதாக ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மொத்தம் 3 நீதிபதிகள் அமைக்கப்பட்டிருந்த இந்த குழுவில் தற்பொழுது ஒரு நீதிபதி விலகி இருப்பதால் நாளை நடைபெறவிருந்த அந்த விசாரணையானது நடைபெறுமா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. குறிப்பாக என் வி ரமணாவினுடைய இடத்திற்கு அடுத்து வேறு யாரை நியமிக்கப் போகிறார்கள் என்பது தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டமும் தற்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அதன் பிறகு இன்று மாலை அல்ல இரவிற்குள் என் வி ரமணாவிற்கு பதிலாக வேறு எந்த நீதிபதி விசாரணை குழுவில் இடம்பெறுவார் என்ற ஒரு அறிவிப்பினை உச்சநீதிமன்றம் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஷ்ணு, சுசித்ரா, என் வி ரமணாவிற்கு பதிலாக வேறு யார் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? பாப்டே அவர்கள் தலைமையிலாக இந்த குழுவில் இந்திரா பானர்ஜி ஏற்கனவே இருக்கிறார்கள். தற்போது என் வி ரமணா வெளியே வந்துட்டார் அப்படின்ற சூழ்நிலையில வேறு யார் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? இந்த விவகாரத்தை பொறுத்த அளவில் அதாவது தலைமை நீதிபதிக்கு அடுத்தபடியாக இருக்கும் நீதிபதிகள் தான் விசாரணை குழுவினுடைய விசாரணைக்காக நியமிக்கப்பட இருக்கிறார்கள். குறிப்பாக எஸ்.ஏ. பாப்டே அவர்கள் அடுத்த தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்க இருக்கும் பட்சத்தில் என்ற ஒரு காரணத்திற்காக தான் தற்பொழுது அந்த விசாரணை குழுவுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதனை அடுத்து தற்பொழுது என் வி ரமணா அதாவது உறுப்பினராக நியமிக்கப்பட்டனர். தற்போது அவருக்கு அடுத்தபடியாக ஒன்று அருண் மிஸ்ரா அவர்கள் அல்லது நாரிமன், அதாவது ரோஹிந்தன் நாரிமன் உள்ளிட்ட மூத்த நீதிபதிகள் யாராவது அந்த உறுப்பினராக நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். மூத்த உறுப்பினர்களின் அடிப்படையில் தான் மூத்த நீதிபதிகள் என்ற அடிப்படையில் தான் இந்த விசாரணை குழுவினுடைய நீதிபதிகள் உறுப்பினர்களும் நியமிக்கப்படுகிறார்கள். விஷ்ணு, நன்றி சுசித்ரா உங்களுடைய தகவல்களுக்கு. தலைமை நீதிபதி மீதான பாலியல் புகார் குறித்த விசாரணைக்காக நீதிபதி எஸ்.ஏ. பாப்டே தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவிலிருந்து நீதிபதி ரமணா அவர்கள் விலகியிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்டோம்.